தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் டி நகர் பகுதி 132வது வட்டத்தை பாக பொறுப்பாளர்கள் அனைவரும் சந்தித்து தங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் கூறினர். டி நகர் சத்யா அவர்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மன உறுதியுடன் நீங்கள் பணியாற்ற வேண்டும், மக்கள் மனங்களில் நிறைந்திருக்கும் எடப்பாடியார் அவர்களின் செயல்பாடுகளை எடுத்துரைக்க வேண்டும் என கூறினார். வணக்கம், உங்கள் காந்தி. எல்லாருமே நல்லா எல்லா அண்ணன் தம்பி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிக்கிறோம். அதனால் என்ன இருந்தாலும் நம்ம கடவுள் இருக்கிறாரு, அம்மா அப்பா எது நடக்குமோ அதை நடந்தே. அங்கதான் இப்போ தனித்தனியாக பிரிச்சுட்டோம். ஒரு தெருக்கு ஒரு ஆள், ஒரு பிளாக்கு ஒரு ஆள், அவங்க மட்டும் பார்த்தாலே போதும். நல்லா இருக்கும். நம்ம எம்எல்ஏ போட்டிங்கன்னா நம்ம ஒன்றும் எப்பயுமே நான் ஒரு சாதாரணமாக இருக்கணும் விரும்புகிறாங்க. இந்த பஞ்சாயத்துலாம் நம்மளுக்கு எப்பயுமே பிடிக்காது. கடவுள் வாடிக்கையில் ஒன்று வச்சுங்க. இல்லை எல்லாருமே எம்ஜிஆரை பார்த்து நம்ம எம்ஜிஆரால் வந்தாகணும். ஆனால் இன்னைக்கு இல்லை காலத்தில் நாளைக்கு யார் இருப்பா, இன்னைக்கு யார் இருப்பாங்கிறது. அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம கட்சிக்கு உண்மையாக இருக்குது. எம்ஜிஆர் நானும் எம்ஜிஆரை பார்த்து தான் வந்தேன். அதுக்கப்புறம் அம்மா, அதுக்கப்புறம் எடப்பாடி அவர் பண்ண மாதிரிலாம் யாரும் பண்ணல. எது பண்ணுமோ அதை கொண்டு தான் சொல்லுவார். போய் பேசிட்டு வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு ஆளெல்லாம் கிடையாது. விவசாயம் வந்தவர் பல போய் பேசி வந்தது தான் ஆச்சு. ஆனால் அவர் அதெல்லாம் பண்ணல. நம்ம இன்னும் 2 வருஷம் இல்லை யார் இருப்பாங்க யாருன்னு சொல்கிறோம். ஆனால் அண்ணா திட்டம்னா உங்கள்கிட்ட ஒரு மரியாதை வரதுக்காக நம்ம பண்ணுறோம். நான் எப்படி இருப்பேன் ஏது இருப்பேன்னு சொல்ல முடியாது, கடவுள் இருக்கிறாரு. அதனால் அண்ணா திட்டம் இருக்கணும். நமக்கு அப்புறம் அம்மா சொன்ன மாதிரி 100 ஆண்டானாலும் 100 வருஷம் ஆனாலும் அந்த கட்சி மக்களுக்காக கஷ்டம். அந்த மாதிரி நமக்கு இருக்கு. போகும்போது யாருமே 100 கோடி இருந்தாலும் எடுத்து போகிறதுல மொத்த 1 ரூபா கூட எடுத்து போகிறதில்ல. இல்லையா, இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணுமா போகணுமா சந்தோஷமாக இருக்குமா. அதனால் எல்லோருக்கும் சந்தோஷம் பார்க்குறது.